மூத்தவர் உயர் அதிகாரி, அனைவரும் மதிக்கும் பிதாமகள், படிப்பறிவும் அனுபவ அறிவு மிக்கவர். எங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் அவரிடமே விடை தேடுவோம். அவருடைய சொல்லே இறுதியானது. எவருக்கும் எளிதாக கிட்டாத பழைய அரிய நூல்களிலிருந்து ஆதாரங்களை எடுத்து வைத்து முடிவு காண்பதில் வல்லவர். அவர்களை சிறப்புரையாற்றுமாறு வருக வேண்டும். அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நான் மைக் எடுத்திருந்தாங்க, குறைஞ்சது 1 மணி நேரம் பேசுவேன். அதனால உங்களுக்கு இன்னைக்கு நான் தான் சொன்னேன், பேசிட்டு நான் கடைசியா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை 10:30 மணிக்கு நம்ம தொடங்கிருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சம் பேசுறது வாய்ப்பு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரிப்பேர் பண்ணது நான் இப்ப சொன்னா கொஞ்சம் விட்டு விட்டாதான் சொல்ல முடியும், தொடர்ச்சியா நீங்க எதிர்பார்க்க முடியாது. அதனால இதுதான் சரியா இல்லையே தலைமுறை அப்படிங்கிற மாதிரி யாரும் அப்ப நினைச்சுக்காதீங்க. இது கவிதைன்னு சொல்லும்போது சில அவருடைய கவிதையை எல்லாம் சொல்லிட்டீங்க. நான் கொஞ்சம் பயந்தேன். திருநாக்கரசு பேசும்போது இந்த புது கவிதை அதெல்லாம் கொஞ்சம் இப்படி ஆரம்பிக்கும் போது என்னடா நம்ம சப்ஜெக்ட் வச்சுக்கிட்டா போட்டிருக்கு அப்படின்னு ஒரு பயம் வந்துச்சு. ஏன்னா அது ஒரு இது கொண்டு வந்தேன். நம்ம நண்பர் கடற்கரை அவரோட பாத்தீங்கன்னு சொன்னா மிக அருமையா பேசினார். 2000 வருஷம் கதையை கொண்டு வர நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணேன். சங்க நூல்கள், அதுக்கப்புறம் பக்தி இலக்கிய காலத்துல வரக்கூடிய அந்த பக்தி பாடல்கள், தேவாரம், திருவாசகம், திவ்ய பிரபந்தம், இப்படி சொல்லிட்டு வரும்போது இதெல்லாம் மாற்றங்கள் உண்மையாக தொடரக்கூடிய ஒரு மரபிலே இருந்து புதுமையாக புது மலர்ச்சியாக வரக்கூடிய இந்த மாற்றங்கள் எப்படி சமுதாயத்தில் இருக்கிறதோ அதே போல இலக்கியத்திலும் இருக்கிறது. அதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் கட் பண்ண வேண்டியதுதான். ஒரே ஒரு என்னன்னாக்கா, கவிதை அப்படிங்கிறது உள்ளத்தில் உள்ளது கவிதை, இன்பம் ஊற்றெடுத்து கவிதை அப்படின்னு கவிதையை பத்தி சொன்னாரு கவிஞடி. தெளிவரவை அறிந்ததல், தெளிவர மொழிந்ததல் அப்படின்னு சொல்லிட்டு கவிஞனுக்கு என்ன தகுதி அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் சொல்றார். இந்த தகுதிகள், இந்த கவிதையினுடைய தகுதிகள் எல்லாமே இங்க அப்படியே மிகவும் பொருத்தமாக இருக்கு. கம்பர் பாத்தீங்கன்னு சொன்னாக்க செஞ்சொல் கவி இன்பம் அப்படின்னு சொல்லுவார். அது எந்த இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். சீதையினுடைய அழகை பத்தி சொல்லும் போது சொல்லுவார் செஞ்சொல் கவி இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு. கோதாவரியுடைய அழகு சொல்லும் போது பாத்தீங்கன்னு சொன்னாக்க சாந்தோர் கவியன கிடந்த கோதாவரியை வீரர் கண்டார் அப்படின்னு சொல்லுவார். என்னன்னாக்க செம்மையான தேர்ந்தெடுக்கப்பட்ட சொற்களை கொண்டு ஆழமான கருத்து மிக்க கவிதைகளை சொல்வதுதான் கவிதைக்கு அடையாளம் என்று பொருள். இப்ப இவருடைய கவிதை படிச்சுன்னு சொன்னாக்க அப்படிதான் இருக்கு. சாதாரண நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த சொற்கள் எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னாக்க மிக ஆழமாக மிகவும் விரிவான பொருளை கொடுக்கக்கூடிய அளவிலே அவருடைய கவிதைகள் அடங்கியிருக்கிறது. இதுல ஒரு சின்ன ஒரு 5-10 நிமிஷம் நினைக்கிறேன் இல்லையா? அதான் பாயிண்ட். ஆமா போட்டே பழகணும். எனக்கு நீங்க எந்த காலத்துல ஆமா போடலாம். சரி, இப்ப புது கவிதைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் கேட்டேன் புது கவிதைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த புது கவிதையை பத்தி கொஞ்சம் நான் கொஞ்சம் சில முயற்சிகள் பண்ணேன். பாரதியார் தான் முறையாக புது கவிதையை முயற்சி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். கரெக்ட் தான். எல்லா உரைகளிலேயே ஒரு புது முயற்சி பண்றாரு, கவிதைகள்லயும் ஒரு புது முயற்சி பண்றாரு. அப்போ இந்த வசன கவிதை அப்படிங்கிற வார்த்தை தான் முதல்ல வருது. பாரதியார் பாத்தீங்கன்னு சொன்னாக்க இந்த குயில் பாட்டுல கூட வசன கவிதையா தான் இருக்கும். ஆனா இந்த காட்சின்னு ஒரு தலைப்புல ஒரு நீண்ட ஒரு கவிதை வரும். அதுல பாத்தீங்கன்னு சொன்னாக்க இவ்வுலகம் இனியது, இதில் உள்ள வானம் இனியது, நீரும் இனியது, தீயும் இனியது, காற்றும் இனியது, அப்படியே வருஷம் சொல்லிட்டு போவார். ஞாயிறு நன்று, திங்கள் நன்று, இதெல்லாம் படிக்கும்போது பாத்தீங்கன்னு சொன்னாக்க என்னது கவிதை, இது போய் கவிதை சொல்றாங்களே அப்படின்னு அந்த காலத்திலேயே பாத்தீங்கன்னாக்க விமர்சனங்களா இருந்திருக்கு.
இதுக்கெல்லாம் முன்னோடியும் பார்த்தோம்னு சொன்னாக்கா எப்படி இந்த மாதிரி புது கவிதை அப்படிங்கிற ஒரு வெர்ஷன் வந்தது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அறிஞர்கள்லாம் வந்து சொல்றாங்க 19ஆம் நூற்றாண்டுல வால்ட் விட்மன் யாராவது டச் பண்ணிக்கோன்னு பாருங்க எனக்கு விட்டீங்க. 19ஆம் நூற்றாண்டுல அமெரிக்க கவிஞர் வால்ட் விட்மன்ங்கிறவர் தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்க அந்த புது கவிதைக்கு ஒரு ஒரு வடிவம் கொடுக்கிறவர். அப்ப வந்து அவருக்கு வந்து நிறைய விமர்சனங்கள் என்ன அப்படின்னாக்கா வார்த்தைகள்லாம் சிதைச்சு அந்த தொடர்கள்லாம் சிதைச்சு இவர் வந்து இப்படி எல்லாம் பண்ணார். நீட்டா எழுதினாக்கா ஒரே நடை, அது ரெண்டாம் வளர்ச்சி ரெண்டா பிரிச்சு போட்டு சொன்னார், 2 வரியா போட்டீங்கன்னு சொன்னாக்கா அது புது கவிதை இப்படிங்கிற மாதிரி. ஆனா மிக அருமையான ஒரு அவர் வந்து ஒரு பாத்தீங்கன்னா அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட், அவர் ஒரு தத்துவவாதி, ஒரு கவிஞர். இந்த வகையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா கேள்விப்பட்டிருப்போம் லீவ்ஸ் ஆஃப் கிராஸ், புள்ளி இதழ்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னாக்கா அந்த புள்ளி இதழ்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவ்வளவு அருமையான ஒரு 1855 வந்து அந்த நூலை வந்து வெளியிடுறார். 12 கவிதைகள் தான் அந்த முதல் பதிப்புல இருக்கு. 1897 அவர் மறைகிறார். அது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த கவிதைகளையே வந்து திரும்ப 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 வந்து அவர் வந்து புதுப்பிக்கிறார், கூடுதலாக சேர்க்கிறார். அப்படிதான் இன்னைக்கு வந்து ஒரு 300 பக்கத்துல அந்த கவிதை இருக்கு. மிக அருமையான கவிதை. எழுதுகளை பாத்தீங்கன்னு சொன்னா அந்த குமுதத்துல வந்து பாத்தீங்கன்னா வால்ட் விட்மன் கவிதைகள்லாம் அப்பப்போ வரும். நல்ல படிச்சு படிச்சிருக்கீங்க. அந்த வால்ட் விட்மன் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு இடத்துல இது வந்து கொஞ்சம் பாரதியோட கம்பேர் பண்ணணுன்றதுக்காக நான் எழுதிட்டு வந்தேன். சொல்ல பாருங்க. How curious, how real, underfoot divine soil, overhead sun. இப்ப நீங்க பாரதியார் கவிதைப்பாங்க, இவ்வுலகம் இனியது, உள்ள வானம் இனியது, காற்று இனியது, தீ இனியது அப்படின்னு சொல்லாது பாருங்க. இதுதான் இது வந்து எந்த நாடாக இருந்தாலும் அந்த கால இடைவெளியில பாத்தீங்கன்னு சொன்னாங்க காலம் செல்ல செல்ல அந்த கருத்துல வந்து ஒரு புதுமை, அந்த சொல் ஆட்சியில வந்து ஒரு புதுமை. இப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி சங்க பாடல்கள்ல நம்ம வந்து முழுச புரிஞ்சிக்க முடியுதா? அதுவும் தமிழ் தான், நாம தமிழ் தான், புரிய முடியுதா? உரையில நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. அதே போலதான் தேவார்த்தி வருஷம் அப்படிதான் ஆயிடுச்சு. இன்னைக்கு பாரதியோட கவிதையை வந்து உரையோட வெளியிடக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. வெளியிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி உரையோட வெளியிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிற சூழல் சொன்னா என்னுடைய நண்பர் சொல்ல பாருங்க, இந்த கூகுள்ல தான் போய் தேடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சூழல்ல வந்துகிட்டு இருக்கு. கூகுள் டிரான்ஸ்லேஷன் தயவுசெய்து பாருங்க, வேடிக்கையா இருக்கு. இவ்வளவு ஒரு இப்படியா வந்து ஒரு டிரான்ஸ்லேஷன் கூட பரவாயில்ல, அப்படி அநியாயமா இருக்கு. அந்த திருத்தத்துக்கு யாரும் நம்ம முன் வரல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு. நான் வால்ட் விட்மனை வந்து ஏன் இங்க ரெஃபர் பண்றேன் அப்படின்னு சொன்னாக்க தம்பி சொன்னார், அவருடைய மகன் உதயசங்கர் சொன்னார், ஆங்கிலத்திலையும் அப்பாவுக்கு வந்து நிகரத்த ஒரு புலமை இருக்கிறது அப்படின்னு சொல்லி இருமொழி புலவராக இருந்து கொண்டிருக்கின்றார். அதனால இந்த வால்ட் விட்மன் கவிதை வந்து நான் வச்ச புத்தகம் வச்சுக்கிட்டு இருக்கேன், படிச்ச புரிய மாட்டேங்குது, நீங்க படிக்கணும். அதுல வந்து சில குறிப்பிட்ட கவிதைகளையாவது நீங்க வந்து தமிழ்ல வந்து கொண்டு வந்து நம்ம குழுவுக்காக நீங்க வந்து பகிர்ந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க உண்மையிலே எங்களுக்கு வந்து மகிழ்ச்சியாக வந்து ஒரு ஆரம்பம் அப்படிங்கிறத நான் வந்து சொல்றேன். அப்புறம் அந்த புது கவிதைகள் பத்தி நிறைய சொல்லுங்க சார். இந்த அது இன்னும் பயமாயிரும். என்னன்னாக்கா நான் உமாகாந்தி சொன்னேன், அந்த நான் பிச்சமூர்த்தி போன ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அவருடைய பிறந்த நாள் வந்துச்சு. அவருக்கு நான் வந்து சொன்னேன், நல்லா அழகான ஒரு கட்டுரை வந்து உடனே வந்து நம்ம குழுல கூப்பிட்டேன். ஏன் சொல்றேன்னாக்கா பாரதியாருக்கு அப்புறம் அந்த புது கவிதை நான் சொன்ன பாருங்க, அங்க வால்ட் விட்மனுடைய கவிதைகளுக்கு வந்து ஃப்ரீ வெர்ஸ் அப்படின்னு பேரு. எங்க அந்த வசன கவிதைன்னு சொன்னாங்க. இந்த மரபிலிருந்து மாறி வரும்போது புதுமையாக வருதுன்னு சொன்னாங்க. அந்த புதுமைக்கு வந்து புதுசு அப்படின்னு நம்ம சொல்றோம்னு சொல்லி அந்த கவிதையோட சேர்க்கும் போது புது கவிதைன்னு வருது. இந்த புது கவிதையை வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா நான் பிச்சமூர்த்தி தான் 1940களில் வந்து முதல்ல வந்து எடுக்கிறார்.
அதுக்கப்புறம் வந்து 60களில் வந்து பெரிய பெரிய எழுத்தாளர்கள்லாம் வந்துட்டாங்க. யாரு? கூப்பா ராஜகோபாலன் புதுக்கதை எழுதிட்டாரு, கானா சுப்பிரமணியன் புதுக்கதை வந்துட்டாரு, வள்ளிக்கிழன் வந்துட்டாரு, எழுத்து சி செல்லப்பா, இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னாங்க புதுக்கதைக்கு வந்துட்டாங்க. இவங்க எல்லாம் ஒரே இடைவெளியில வந்து பெரிய மேதைகள், நல்ல நூல்களை படித்தவர்கள், அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. ஏன் காரணம் என்னன்னாக்க அது ஒரு ஈர்ப்பு, மக்கள் சென்று அடையக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த படிமத்துக்கு அப்படிங்கிறதுனால. 70களில் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா எனக்கு அப்பதான் வந்து காலேஜ் டேஸ். அந்த நேரத்துல எழுத்து, கச்சட்டப்ப, கணையாழி, இது 3 தான் படிப்பேன். மற்ற எதுவும் படிக்கணும், இது படிப்பேன். இதுல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா நிறைய வருவாங்க. கூத்தன், ஞானக்கூத்தன் வருவாரு, வைத்தீஸ்வரன் எழுதுவாரு, கலாபிரியா எழுதுவாங்க, கல்யாட்சின்னு ஒரு பேர். இதெல்லாம் வந்து அப்பவே நம்ம வந்து பார்த்து விளக்கப்பட்டன ஒரு பேர்கள். அதே காலகட்டத்தில் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா இவங்கெல்லாம் வந்து ஒரு லைன், இன்னொரு லைன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா யாரு? மு மேத்தா, அப்துல் ரஹ்மான், மீ ராஜேந்திரன், மீரா என்று அறியப்படக்கூடிய மீ ராஜேந்திரன், மீரா, காமராசன், இவங்க எல்லாம் வந்து தமிழ் பேராசிரியர்கள், மரபு கல்வி எழுத தெரிந்தவர்கள். இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்க புதுக்கதைக்கு வந்துடுறாங்க. அந்த எழுதுகளே பாத்தீங்கன்னு சொன்னா பிரமாதம் வந்துச்சு. நம்ம எல்லாருமே வந்து படிச்சிருப்போம், கண்ணீர் பூக்கள் எல்லாருமே படிச்சிருப்போம். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த மீரா வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா கனவுகள் பிளஸ் கற்பனைகள் இஸ் ஈக்குவல் டு காகிதங்கள், ரொம்ப ஃபேமஸான ஒரு 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 நூல். இன்னைக்கு படிச்சீங்கன்னா கூட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதுல யூ கெட் இன்ஸ்பிரேஷன். அந்த அளவுக்கு வந்து மிக அருமையான புது கவிதைகளை வந்து அவர்கள் வழங்கினார்கள். இதுல ஒரே ஒரு என்னன்னாக்கா புது கவிதைக்கு வந்து நம்ம மு மேத்தா ஒரு இலக்கணம் சொல்றாரு பாருங்க. இலக்கண செங்கோல், யாப்பு சிம்மாசனம், எருவி பல்லக்கு, மோனை தேர்கள், தனிமொழி சேனை, பண்டித பவனி, இவை எதுவும் இல்லாத கருத்துக்கள் தம்மை தாமே ஆட கற்றுக்கொண்ட புதிய மக்களாட்சி முறையே புது கவிதை அப்படின்னு சொல்றாரு. யாப்பே கிடையாது. அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏதாவது தெரிஞ்சு வச்சுங்களேன், உடனே எழுதிடலாம். ஒரு கல்லூரி மாணவர் எழுதினார், என்ன? நள்ளிரவில் வந்தது சுதந்திரம், இன்னும் விடியவே இல்லை. என்ன யாப்பு இருக்கு, என்ன இலக்கணம் இருக்கு, எவ்வளவு ஃபேமஸான ஒரு வேர்டிங் அது. அந்த எழுதுகளை பாத்தீங்கன்னாக்க இந்த கவிதை வந்து பிற்பாடு நல்ல மேடைகள்ல வந்து இது வந்து மேற்கோளாக காட்டப்பட்டது. எனக்கு அது நான் நிறைய மேடைகள்ல வந்து இதை கோட் பண்ண நான் கேட்டிருக்கேன். எழுதுவர் கல்லூரி மாணவர், அப்புறம் அவர் எழுதவே இல்லை, அவர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. அது சமீபத்துக்கு தான் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கல்லூரி மாணவர் கண்டுபிடிச்சு அப்புறம் அவர் என்ன பண்றாருனாக்கா அவர் வந்து எழுதல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு மறுப்பா ஒரு இன்னொரு கல்லூரி மற்றொரு எழுதினார். அது வேற, அது எப்பொழுது விடுந்து விட்டது, உறக்கத்தை கலைந்து எழுது அப்படின்னு எழுதினாங்க. அதுவே சமாச்சாரம். ஆனா மனசுல வந்து சிக்கன் பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா இதுதான். நள்ளிரவில் வந்தது சுதந்திரம், இன்னும் விடியவே இல்லை. ஏன்னா அந்த காலகட்டத்துல இருந்த சமூக சூழ்நிலைகள் இதை வந்து அழகா இதை விட சிறப்பா வந்து சொல்ல முடியாது. இதுதான் வந்து புதுக்கவிக்குள்ள ஒரு ஏற்றம் அல்லது வந்து ஒரு சிறப்பு. அதுல இன்னொரு சொல்ல பாருங்க. நிறைய கவிதைகள் இருக்கு, அதெல்லாம் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன், வேண்டாம். சரி, அடுத்த வந்து புது கவிதையினுடைய ஒரு முன்னேற்றமா வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்க இன்னைக்கு ஹைக்கூ கவிதைகள் வந்துருச்சு இல்லையா? ஹைக்கூ கவிதைகள் வந்து எப்படி நம்ம 19ஆம் நூற்றாண்டுல வந்து வால்ட் விட்மன் வந்து இந்த புது கவிதை ப்ரீ வேர்ட்ஸ் கொண்டு வந்தாருன்னு நம்ம சொல்றோமோ, அந்த மாதிரி வந்து ஜப்பான்ல இருந்து நம்ம ஹைக்கூங்கிற அந்த ஒரு ஃபார்மெட் இன்னைக்கு வந்திருக்கு. ஹைக்கூ எல்லாருக்கும் தெரியும், 3 வரி. இந்த 3 வரியில சொல்லக்கூடிய கருத்தை வந்து சொல்லிடணும். யாருனாலும் எழுதலாம். இப்ப சமீபத்தில் ஒரு இதுல பார்த்தேன், ஒரு நேர்காணல ஒரு தம்பி சொல்லியிருந்தார். என்னன்னாக்க, பனை மரத்தை படம் பிடித்தது பனித்துளி, பனை மரத்தை படம் பிடித்தது பனித்துளி, இவ்வளவுதான். இது ஒரு ஹைக்கூ. இப்படி நிறைய பேர் எழுத ஆரம்பிச்சாங்க. இப்ப
நம்ம ஈரோடு தமிழ் எழும்பன் அவரும் புதுக்கை நான் சொல்ல மறந்துட்டேன். ஹைக்கூன்னு எழுதி ஒரு புத்தகம் போட்டார். அப்துல் ரஹ்மான் எழுதிட்டார். நம்ம மேத்தாவும் எழுதிட்டார். மேத்தா எழுதுறாரு பாருங்க, மத யானை வருகிறது மக்களை மிதித்தபடி. மத யானைங்கிறது இந்த மதம்ங்கிறத வந்து இன்வெர்டட் காமர்ஸ் சொல்லணும். மத யானை வருகிறது மக்களை மிதித்தபடி அப்படின்னு வந்து சொல்றாரு. தமிழ் சொல்றார், குழந்தையின் அழுகை அனைவருக்கு மற்றவர்களுக்கு சப்தம், அன்னைக்கு மொழி. இது அவருடைய ஒரு ஒரு கவிதை. இது இப்படி ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த மாறி வரக்கூடிய அந்த அந்த இலக்கிய ஃபார்மேட் அந்த வளம் சேர்த்து கொண்டே போகின்றனர். என்ன சொல்லிக்கணும், கருத்து சிக்கனம் இல்ல, சொல்லிக்கணும். சொல்ல வரக்கூடிய கருத்தை நேரடியாக நம்ம வந்து போய் சேர வேண்டும் என்கிற அந்த கருத்திலே வந்து இந்த கவிதைகள்லாம் வந்து வருகிறது. இந்த மாதிரி ஒரு கவிதைகளும் இருக்கு, மரபு கவிதைகளும் நிறைய பேர் இருக்காங்க. அதையும் நம்ம விரும்பி படிச்சுட்டு தான் இருக்கோம். நம்ம சங்கரிகிட்ட விட்டுட்டுமா என்ன, தேவார திருவாசல் விட்டுமா என்ன, வேற எதையும் விடல. அதுவும் இருக்கு, இதுவும் இருக்கு. நமக்கு எது வந்து பிடிச்சிருக்கோ அந்த நேரத்தை எதை நம்ம வந்து படிக்கிறோமோ, படிச்சு ஆழ்ந்துபடுறோமோ, அல்லது வந்து கருத்தை ஏற்றுக்கொள்கிறோமோ, அதை நம்ம வந்து தொடர்ந்து இப்படித்தான் ஆகணும். அதுதான் வந்து இன்னைக்கு உள்ள ஒரு கவிதைக்குள்ள சிறப்பு. காலை வரும்போது நம்ம கடற்கரையை நான் வந்து எங்க பகுதியில அந்த நான் கண்டெடுத்த முத்து அவரு. அதனால அவர் நான் தான் வந்து இந்த இதுல, ஏன்னா எல்லாருமே நம்ம பார்த்தவர்கள் பழகியவர்கள். எப்படிதான் பெருமாள் சாமி வந்து குறை சொல்ல போறது கிடையாது. ஆகையினால ஒருத்தர் நடுநிலையாக ஒருத்தர் வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுனால வந்து அவர் நான் வந்து அடிச்சு வரலாமான்னு கேட்டேன். அவர் பெருந்தன்மையோட வந்து ஒத்துக்கிட்டாரு. நம்ம அந்த அளவுக்கு வந்து அவருடைய திங்கிங்லாம் பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா சொன்ன விரும்ப மாட்டாரு, ஆனா சொல்லிதான் இருக்கணும். பாரதியாருடைய ஆய்வறிஞர் அவர். யாமறிந்த புலவன் சொன்னாங்க இல்லையா, யாமறிந்த புலவன் 1000 பக்கத்துக்கு மேல மிக கஷ்டப்பட்டு அந்த நூலை வந்து தொகுத்திருக்காரு. போன வருஷம் வந்து முதல்வர் மூலமா அந்த அந்த நூலை வெளியிட்டார். அப்பதான் எனக்கு அறிவுமே. அந்த புத்தகத்தை வாங்க போனேன், அந்த முகவரி பார்க்கும்போது எங்க பகுதியுடைய முகவரி இருந்தது. அதுக்கப்புறம் சரி பண்ண அவர்கிட்டே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரை நேரம் சந்திச்சு அவர்கிட்ட அந்த புத்தகத்தை வாங்கிட்டேன். அதே போல பாரதி விஜயம் அப்படின்னு ஒரு பெரிய நூல், அது ஒரு 1000 பக்கம் வரும். அந்த நூலை வந்து தொகுத்து வெளியிட்டு இருக்காரு. சொன்னார் இல்லையா, 100 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் வந்து இருந்த அந்த நூலகங்கள், அந்த பத்திரிகை தேடி 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 கண்டுபிடிச்சு இதை கொண்டு வந்திருக்காரு. இன்னொரு முக்கியமான இது என்னன்னாக்கா, எதுமையம்மாள் வந்து பாரதி நினைவுகள் பத்தி ஒரு 54 எழுதும். அதை நான் படிச்சிருக்கேன். சார் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னாக்கா, அந்த எதுமையம்மாள் வந்து பெங்களூர்ல கொள்ளுப்பேட்டு வந்து பெங்களூர்ல இருக்காங்க, அதை கண்டுபிடிச்சி அந்த மாதிரி போய் நேர்காணல் பண்ணி அது ஒரு 30-40 ஒரு ஆராய்ச்சி முன்னுரையில் எழுதி அந்த நூலை வெளியிட்டு இருக்காரு. அந்த புத்தகத்தையும் வாங்கினேன் நான். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, இந்த ஆர்வம் தொடர்பு கொள்ள வேண்டும், தெரிந்ததை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு இன்னும் சொல்லணும்னாக்க நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வு ஷேர் பண்ணணும்னு சொல்லலாம். அந்த வகையில வந்து அந்த எழுத்தாளர்களுக்கும் கவிஞர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த உணர்வு இது வந்து எப்படினாலும் வந்துடும். ஒண்ணு பேசுவாங்க, இல்லாட்டா எழுதுவாங்க. நம்ம மாதிரி ஆட்கள் கிடைச்சாக்கா இன்னும் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து அவர் மிகப்பெரிய ஒரு 4-5 கவிதை நூல்களை வந்து வெளியிட்டு இருக்காரு. என்கிட்ட ஒரு புத்தகம் கொடுத்தாரு, படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. படிச்சு முன்னாடி நான் வாட்ஸ்அப்ல வந்து ஒரு நல்ல ரொம்ப அருமையா இருக்கு 2-3 பாயிண்ட்ஸ் சொல்லி அதை எழுதினேன். ஆனா என்ன சார் படிச்சு முடிச்சிங்க அப்படின்னா, அதே மாதிரிதான் 3 தடவை படிச்சேன் நான். பெருமாள் சாமி கவிதை வந்து பாத்தீங்கன்னு சொன்னாங்க, முதல்ல வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருந்தார். 2 மாசம் முன்னால வாட்ஸ்அப்ல ஐயா நான் பிடிஎஃப் அனுப்பிச்சிருக்கேன், இந்த ப்ரூஃப் நிலையில அனுப்பிச்சிருக்கேன், உங்க தலைமையில தான் வந்து இந்த கூட்டத்தை வந்து இந்த புத்தகத்தை வந்து வெளியிடணும் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இது பெரிய அதாவது டைரக்ட் இன்டெரக்டா சொல்லிட்டார், பெரியவங்களா இருக்காங்க, நீங்க அவங்கள வச்சு நீங்க பண்ணுங்க, நான் கவிஞரும் இல்ல, நான் ரசிகனும் இல்ல, கொஞ்சம் படிப்பேன் அவ்வளவுதான், ஆகையினால பொருத்தமானவங்களை வச்சு நீங்க பண்ணுங்க, நான் பார்வையில வந்து கலந்து கொடுக்குறேன் என்று அவர்கிட்ட சொன்னேன். இல்ல நீங்க தான் வரணும் அப்படின்னார். இன்னொரு சொன்னார் இல்லையா, பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி அவரே பெரியவங்க.
அவரே பெரியவர், அவரே பெருமாள். அப்ப வேற வழி கிடையாது, வேற வழி கிடையாது. அது வந்து ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆகையால அது மட்டும் இல்ல, நான் உங்களுக்கு மட்டும் என்ன சொல்லக்கூடாது, உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுடைய முக்கியமா வந்து உதயசங்கருக்கு நான் வந்து நன்றி சொல்லியே ஆகணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு கடற்கை கதை சொன்னேன். இந்த நூல் வெளியீட்டுக்கு வந்து முழுக்க முழுக்க அவர் தான் அந்த காரணம். அந்த பியர் பிரஷர் சொன்ன பாருங்க, அந்த மாதிரி சும்மா இருக்க மாட்டார் போல் இருக்கு. வெளிநாட்டுல இருந்தாலும் கூட அப்பா வந்து அங்க இருந்து ஏதாவது தொந்தரவு பண்ணிட்டே இருக்க போல் இருக்கு. அதனால ஏதோ விட்டு போன கவிதைகளை நீங்க மறுபடியும் கொண்டு வாங்க. இப்ப நான் இன்னொன்னு சொல்ல நினைச்சேன். அருமை தம்பி மோகன் அவர்கள் அவருடைய எழுத்துக்களை வந்து 2-3 PDF கொண்டு வந்திருக்கார். நடையாயின் ஒன்று கொண்டு வந்துட்டாரு, இலக்கியத்துகள் அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வந்திருக்காரு, அப்புறம் மேல ஒன்று கொண்டு வந்திருக்கீங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப அருமையான ஒரு நடை. அவருக்கு பேசதான் முடியல தவிர எழுதுறது வந்து பாத்தீங்கன்னா சொன்னாக்கா அவ்வளவு நம்ப முடியல. எனக்கு வந்து இவரெல்லாம் வந்து எப்படி அறிமுகம் இல்லாம போச்சுன்னு எனக்கு தெரியல. நான் 89 வயசுல வந்தேன். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இவரை எனக்கு சந்திச்ச மாதிரி எனக்கு இப்பதான் ஒரு 3 வருஷமா நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல தான் எனக்கு பெரும்பாலும் அப்படிதான், மோகனுக்கு அப்படிதான், நம்ம நண்பர் ஜனார்த்தன் அப்படிதான், அவர் பண்ணிட்டு அப்படிதான். ஜனார்த்தன் பேசிட்டு போது அவர் சொன்னார், ஒரு குளத்திலிட்ட விளக்க மாதிரி இருக்காருங்க அவரு அப்படின்னுட்டு. இப்ப இன்னைக்கு உதயசங்கர் என்ன பண்ணிருக்காங்க, உமாசங்கர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் சொன்ன மாதிரி வந்து மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி அப்படிங்கறத வந்து நிரூபிச்சார். உடத்துல இருந்த விளக்க இன்னைக்கு வீட்டுல கொண்டு வந்து வச்சிருக்காரு. அந்த வகையில வந்து இந்த விழாவுக்கு முழுக்க முழுக்க பாராட்டுக்குரியவர் வந்து அவர் நம்ம கண்டிப்பா நம்ம பாராட்டிய இடம். இதுல ஒரு 2 பயன்பட சொல்லலாம். நிறைய சொல்லல, கொஞ்சம் இந்த முதல் கவிதையும் சொல்லும் போது பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு இதா இருந்துச்சு. அந்த முதல் கவிதையில வந்து மாணவர்கள் பத்தி சொல்லாதுங்க, இளைஞர்கள் மாணவர்கள் பத்தி எல்லாரும் சொல்லிட்டீங்க. என்னுடைய கருத்து என்னன்னாக்கா, மாணவன் நினைத்தால் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். எல்லாம் ஈட்டுல 1970 வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்ரீகாந்த் நடிச்ச ராஜநாயகம்ங்கிற படத்துல மாணவன் நினைத்தால் அப்படின்னு பாடுவான். எனக்கு அந்த கவிதையை படிக்கும் போது எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. அதாவது கண்டிப்பா சொல்லி யாராவது சொல்லின்னு பார்த்தேன், எனக்கு இருக்கு. ரொம்ப அருமையான ஒரு நினைவூட்டல் மாதிரி அது எனக்கு இருந்தது. நடையாற்று படை எல்லாம் வந்து சொல்லிட்டீங்க. நீங்க சொல்லாத ஒரு பாயிண்ட் சொல்ல பாருங்க. இந்த ட்ரைரமா அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு பாருங்க, அதை பத்தி கொஞ்சம் நிறைய சொல்லியும் பார்த்தேன். நல்ல வேலைகள் எனக்கு தெரியல. டைலமா தெரியும், நல்ல சொன்னார். டைலமா தெரியும். டைலமானாக்க என்ன, 2 கேட்டா அப்படின்னா தெரியும். 2 கேட்டாண்டாக்க வந்து உண்மை தெரியாதுன்னு சொல்லலாம், இதுதான் சொல்லலாம். இதுவா அதுல மாதிரி கிடையாது. இதுதான் இப்ப என்ன ஒண்ணு பாருங்க, நம்ம இப்ப மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்ல வந்துச்சு இல்லையா, அதுல நாங்க அப்ப அட்டன் பண்ணிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா கேள்வி 1, ரெஸ்பான்ஸ் 4. 4ல 1 தான் நீங்க வந்து பபிள் பண்ணணும். பபிள் பண்ண கரெக்டா பபிள் பண்ணிட்டீங்கன்னா மார்க், இல்லைன்னா போச்சு. இப்ப என்ன பண்றாங்கன்னாக்கா அந்த 4மே வந்து சரியான பதில் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு வர்றான். இப்ப என்ன பண்ணுவீங்க, அந்த 4ல வந்து பாத்தீங்கன்னா எது நியரஸ்ட் மீனிங் கொடுக்குதோ அதைத்தான் நம்ம செலக்ட் பண்ணோம், அதுக்குதான் மார்க். அந்த மாதிரி இந்த 2 கேட்டால பாத்தீங்கன்னாக்க நமக்கு அதுவே பெரிய கஷ்டம். இவர் 3 கேட்டான்னு சொல்றாரு. இந்த 3 கேட்டான்னு சொல்லும் போது படிக்கும் போது எனக்கு வந்து கொஞ்சம் அது வித்தியாசமா இருந்துச்சு. ஒரு 3 சொல்றாரு. என்ன சொல்றாரு, என்ன பக்கம் சொல்றது, பக்கத்துல நீங்க சொன்னீங்க நிறைய இருக்கு சார். நீங்க நிறைய பக்கத்துல நீங்க சரி, ஓகே. 3 கேட்டா 3 முதல் பத்தி மட்டும் சொல்ல நினைச்ச, வேற ஒண்ணும் இல்ல.
கேட்க முடியல. எழுதி கொண்டு வந்திருக்கேன். அதையும் பக்கத்து மாதிரி 76. ஆமா, இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா முதல் மழை பெய்தால் கடலை விதைக்கலாம், கிணற்று இருந்தால் நாற்றிடலாம், இரண்டுமே பொய்ப்பதால் மாட்டை விட்டு விடலாம், சூழலில் வேலையும் போகலாமா. இப்போ 3 ஆப்ஷன் இருக்கு. இந்த 3 ஆப்ஷன் ஏதாவது போக வேண்டியது தானே. இவர் 4வது ஆப்ஷன் பத்தி ஏன் நினைக்கிறார்? அதுல வரக்கூடிய அந்த 4-5 பத்தியும் பாத்தீங்கன்னா இப்படிதான் சொல்றாரு. அப்போ படிக்கும்போது எனக்கு வந்து இதுல ஏதோ ஒரு பொருள் இருக்கு. இந்த 3 கெட்டான் ட்ரைலமாங்கிற வார்த்தைக்கு வந்து ஏதோ ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணாங்க, விக்கிபீடியா போனேன். யாராவது பாத்தீங்களா? ட்ரைலமாவுக்கு விக்கிபீடியாவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரைலமாங்கிற வார்த்தை வந்து இங்கிலீஷ்ல இருக்கு, நான் படிச்சிருக்கேன். ஆனா மீனிங் புரியாம படிச்சுட்டு போயிட்டேன். 3 கெட்டானுங்கிறது வந்து தமிழுக்கே புதுசா வந்து அறிமுகம் பண்றாரு. இது ஒரு கலை சொல்லாம நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் நான். இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஒரே ஒரு இடத்துல நான் தேடி கண்டுபிடிச்சு இந்த ட்ரைலமாங்கிறது வந்து என்னன்னாக்கா ஒரு வார்த்தை, ஒரு கிரீக் வார்த்தைன்னு சொல்றேன்னு வச்சுங்களேன். கிரேக்கத்துல வந்து எபிகோரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் ஜனாப் நல்லா தெரியும். எபிகோரஸ் வந்து 3வது நூற்றாண்டுல BC பிஃபோர் கிரைஸ்ட் 3வது நூற்றாண்டுல வாழ்ந்தவர். அவர் வந்து கடவுள் மறுப்பாளர்னு கடவுளை ஏற்றுல, அவ்வளவுதான். அவர் தான் முதல்ல இந்த ட்ரைலம்ங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்றாரு. அப்போ கடவுளுக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னாக்கா, கடவுள் வந்து ஆம்னிபொட்டன்ட், ஆம்னி பெனவலன்ட் அப்படின்னு சொல்றோம். ஆம்னி பெனவலன்ட் அப்படின்னு சொல்றோம். இது எபிகுரஸ் வந்து மறுக்கிறார். எப்படி மறுக்கிறார் சொன்னாக்கா, அது மட்டும் அப்படி படிச்சிருக்கேன். If God is unable to prevent evil, then he is not all powerful. அந்த தீமை வந்து தவிர்க்கிறது இல்லைன்னாக்கா அவர் வந்து கடவுள் இல்லை. If God is willing to prevent evil, he is willing to prevent evil, then he is not all God. He is not all God. If God is both willing and able to prevent evil, then why does evil exist? ரெண்டுமே வந்து கடவுள் ஏன் வந்து அந்த இது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இது வந்து ஒரு ட்ரைலமா அப்படிங்கிறதுல வருது. அந்த ட்ரைலமா பாத்தீங்கன்னு சொன்னாக்க அது நிறைய இருக்கு. ட்ரைலமா வந்து ரிலிஜன் சொல்றாங்க, மதத்தில் சொல்றாங்க, அரசியல் சொல்றாங்க, பொருளாதாரத்தில் சொல்றாங்க, இன்னும் நிறைய விஷயம் சொல்றாங்க. எங்க வந்து அந்த மாதிரி இட்டுட்டு வருமோ அங்கெல்லாம் வரும்போது இருக்கு. நான் எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட். எக்கனாமிக்ஸ் சொல்லுவாங்க என்னன்னாக்கா 3 பொருளாதார நிபுணர்கள் சந்திச்சு ஒரு பொருளை பத்தி பேசினாங்க அப்படின்னு சொன்னாக்க 4வது ஒரு கருத்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ஃபேமஸான ஒரு இது. அந்த மாதிரி இந்த 3ஆம் கெட்டான்னு வரும்போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த 3த்துல வந்து எந்த விதமான சாய்ஸ் இல்லாம 4வது ஒரு சாய்ஸ் போகிறாரு அப்படின்னு வரும்போது அது வந்து எத்தனை பேர் நீங்க வந்து இதை கொஞ்சம் தயவு செஞ்சு பாருங்க. இட் ஹஸ் காட் எ டீப் மீனிங் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த விதமா வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு நல்ல ஒரு 3 கெட்டான ஒரு டெக்னிக்கல் மாத்தியம் சொல்றாரு. எனக்கு இந்த கவிதையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் ரொம்ப நேரம் செலவு பண்ணி இந்த கவிதை தான். எடுத்து விட்டீங்கன்னாக்கா அது நிறைய பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. அதை நான் சும்மா ரொம்ப சுருக்கமா வந்து இதை சொல்லியிருக்கேன். இது வந்து எப்படி வந்து ஒரு அந்த தாட் வந்தது, எப்படி வந்து இதை வந்து இந்த கவிதையில இருந்து கொண்டு வந்தாருங்கிறது உண்மையிலேயே நான் இந்த அவருடைய அந்த அறிவு வீச்சை வந்து இந்த ஒரு கவிதை தான் நான் வந்து பார்த்தேன். இது யாருமே எந்த கவிதையும் நான் இதுக்கு நான் படிக்கல. நான் நிறைய கவிதைகள் நூல்லாம் படிச்சிருக்கேன். எந்த கவிதையோ எந்த கவிதையிலையோ இந்த மாதிரியான ஒரு வார்த்தை பிரயோகமோ அல்லது கருத்து வெளிப்பாடோ வந்து அழகா யாரும் பண்ணல. மற்றெல்லாம் அப்புறம் அவ்வளவுதான். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கரைந்த கற்பிதங்கள் அப்படின்னு வந்து ஒரு இடத்துல வந்து சொல்றாரு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எண்ணுவம் நல்ல ஒரு சட்டீரா இருக்கு. அப்புறம் பெண் எனும் பெருமிதம் பார்த்தீங்கன்னு சொன்னா படிக்கும் போதே வந்து உண்மையிலே கொஞ்சம் மெல்ட்டா இருக்கு. அது அதையும் பண்ணாரு. ரொம்ப சீரியஸாகவும் போக ரொம்ப ஒரு இது இல்லாம சொல்ல வேண்டிய கருத்தை வந்து நறுக்குன்னு சொல்றாரு. அவ்வளவுதான். இப்ப எல்லா செடியும் பயன் தருவனவே அப்படின்னு சொல்லும் போது இந்த அந்த பூவோடு கொடுத்தால் ஒவ்வொரு தடையும் கதம்பச்சரன், வாய்ப்பு கொடுத்தால் ஒவ்வொரு மொழிகளும் புல்லாங்குழல், அந்த தலைப்பு கொண்டுட்டாரு. அந்த புல்லாங்குழல் பத்தி கூட யார் சொன்னது? இல்ல இவர் சொன்னாருங்க, மனோரமா ஊதனாக்கா வந்து காத்து வருது அப்படின்ட்டு. எது சொல்றேன்னாக்கா ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. என்னுடைய நண்பர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா புல்லாங்குழல் ரொம்ப அழகா வாசிப்பார். அதான் கச்சேரி பண்ணக்கூடிய அளவுக்கு திறமை இருக்க முடியாது, ஆனா ஒரு பாட்டை வந்து அழகா வாசிப்பார். நான் உடனே என்ன பண்ணேன்னாக்க அவர்கிட்ட இந்த புல்லாங்குழல் வாங்கி நல்லா வாசிங்க நினைச்சு நீங்க வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணேன், வாங்கி வச்சு ஊதுனாக்கா காத்து கூட வரல சார், காத்து கூட வரல. இப்ப நீங்க வீணை கிட்டார் அந்த மாதிரி வந்து நரம்பு கருவிகள்லாம் போயிட்டு நரம்பு ரெண்டாக்கா டொங்கின்னு சத்தமாவது வரும். அதே மாதிரி வந்து மத்தளத்தையோ தவிர்த்தையோ போட்டு ஒரு 2 தட்டன்னு வச்சுக்கோங்க, சவுண்டு கொடுக்கும். ஆமா, எந்த இசைக்கருவியும் நம்ம வந்து டச் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா ஏதாவது ஒண்ணு வந்து நமக்கு வெளியே வரும். இந்த புல்லாங்குழல் தான் சார் அடியாயம் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா நம்ம ஊதுனா கூட கொஞ்சம் காத்து வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த அளவுக்கு அப்போ எந்த அளவுக்கு அந்த வித்வான்கள் வந்து பயிற்சி பண்ணிடலாம் பாருங்க. ஒரு நியூஸ் நான் படிச்சப்போ மாலியும் வீணை வித்வான் யாரும் பாலச்சந்திரன் அது வந்து சுட்டி பார்க்க தெரியல, விமானத்துக்கு போறாங்க. விமான நிலையத்தை சந்திக்கும் போது அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்களாம். மாலிகிட்ட வந்து வீணை வித்வான் சொல்றாரு, நீங்க பாருங்க உங்களோட ரொம்ப சிம்பிள், இப்படி ஜிபா பேரி நீங்க வந்து இந்த புல்லாங்குழல போட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. நான் பாருங்க இவ்வளவு பெரிய வீணையை வந்து தூக்கிட்டு போக வேண்டியிருக்கு, இந்த அதுலயும் ரைட்ல எடுத்து பார்த்தா ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பயிற்சி புல்லாங்குழல் எடுத்துன்னு சொன்னா நீங்க இத்தனை மாதிரி இருக்கான்னு தெரியல. மாலியோ அல்லது இன்னொருத்தோட சொல்ல ரமணி இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னாக்க அந்த வித்வத்தினுடைய ஒரு ஒரு எல்லையில இருந்து அவங்க எல்லாம் வந்து அந்த பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த புல்லாங்குழலுக்கு வந்து எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு இந்த தலைக்குறிச்சி தான் அது மத்தெல்லாம் விட்டுடுறேன். இப்ப இந்த புத்தகத்தை பத்தி அந்த புத்தகத்தை பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்க இந்த பக்கம் மூங்கில் இந்த பக்கம் மூங்கில் நடுவில் நான் அவர்கிட்ட சொல்லிட்டு என்ன இந்த மூங்கில்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்க புல்லாங்குழல் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. வாய்ப்பு பேசுன்னு சொன்னாக்க இந்த மூங்கில்கள் வந்து புல்லாங்குழல் ஆகும். இந்த கான்செப்ட் நல்லா இருக்குங்க, நல்லா நீங்க இதை கன்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு வந்து சொன்னேன். ஐயா அந்த கான்செப்ட் நான் கன்சீவ் பண்ணேன், ஆனா இந்த இதுக்கு வந்து உருவம் கொண்டு வந்து என்னுடைய பேரன் வந்து கதிரவன் அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் சொன்ன மாதிரி வந்து அந்த பரம்பரையே வந்து அந்த அந்த இது வந்து அப்படியே அந்த ஜீன் வந்து அப்படியே பாஸ் ஆகிட்டே இருக்கு போட்டு அது வந்து அது தனியா இப்ப சொல்லுங்கப்பா, நீங்க தனியா சோ இது ஒண்ணு. இது வந்து ரொம்ப அழகா வந்து இந்த கான்செப்ட் வந்து கன்சீவ் பண்ணி போட்டிருக்காரு அப்படிங்கிறது வந்து ஒரு பாராட்டுக்கு ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்க இந்த மான் இது மேயில பாருங்க, இந்த தலையை தூக்கிட்டு இந்த புல்லாங்குழல் பக்கம் வந்து இந்த தலையை தூக்கிட்டு இருக்கு. மேயதம்மா மேயதம்மா ஏசுவரட்டாக்க விலங்குகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா மற்ற எந்த இசைக்கு வந்து ஆட்படலைன்னு சொன்னாலும் கூட புல்லாங்குழலுக்கு ஆட்பட சொல்றாங்க. அது கிருஷ்ண பரமாத்மா பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். சைத்தத்துல வாழ்ந்தவர் ஆனாய நாயனார்னு சொல்லுவாங்க. எங்க அண்ணன் பன்னீர்செல்வம் வந்து நிறைய சொல்லுவார். ஆனாய நாயனார் பாத்தீங்கன்னா அந்த புல்லாங்குழல் வந்து அந்த பெரிய பாட்டுல பாத்தீங்கன்னு சொன்னாக்க அந்த புல்லாங்குழல் வந்து என்ன மூங்கில்ல என்ன ஒரு தரத்துல வந்து தயார் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு ஒரு கருத்துக்கள்லாம் கூட அந்த இதுல வருது. அதை வச்சுதான் அவர் ஆணையே வந்து அவர் இது பண்றாரு, பேசில் கூட்டு போறாரு, கூட்டு வர்றாரு அந்த மாதிரி. ஆக இந்த விலங்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்க இந்த புல்லாங்குழல் இசையை கேட்டுக்கிட்டு இது வந்து மயங்கி நிக்குது
இது ஒரு நல்ல கான்செப்ட் சொன்னேன். இதை பற்றி சொல்லும் போது ஐயா இந்த கான்செப்ட் வந்து அந்த மலர்கண்ணன் பதிப்பகத்தினுடைய அந்த பதிப்பாளருடைய கற்பனை அப்படின்னு சொன்னேன். அவர் நீங்க வரல போல் இருக்கு. அப்படியே வந்து நம்ம பாராட்டி இருக்கணும், பாராட்டணும், பாராட்டணும். ரொம்ப அருமையான ஒரு ஒரு கான்செப்ட் இது. இது பாத்தீங்கன்னாக்கா எனக்கு வேற எதுவுமே வேண்டாம், அந்த அட்டைப்படம் ஒன்னே போதும். இந்த தலைப்பும் இந்த அட்டைப்படமும் ரொம்ப அருமையான ஒரு ஒரு அமைப்பா இருக்கு. பெருமாள் சாமி. ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்கா இந்த புத்தகம் பாத்தீங்கன்னாக்கா 56 கவிதைகள் தான் இருக்கு. 56 தேசத்து மகாராஜாக்கள் மாதிரி ரொம்ப அழகா கொண்டு வந்திருக்காரு. சில இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா கடமைக்குன்னு வந்து கொண்டு வருவாங்க. என்ன இந்த 8 ஃபாண்ட் சைஸ் 10 ஃபாண்ட் சைஸ் எல்லாம் போட்டு ரொம்ப சின்னதா இருக்கும், புடி புடியா இருக்கும். நம்ம என்ன கண்ணாடி போட்டோம் படிக்க முடியாது. தாள் வந்து ரொம்ப மட்டமான தாளா இருக்கும். இதை பாத்தீங்கன்னு சொன்னாக்க அருமையான தாள், அருமையான தாள். 12 பாயிண்ட்ல வந்து இந்த எழுத்துக்கள்லாம் போட்டிருக்காரு. மிக அருமையாக வந்து கொண்டு வந்திருக்காரு. இதனுடைய உழைப்பு என்ன, புத்தகம் நான் போடலனால நண்பர்களும் சில பேர் வந்து போட்டிருக்காங்க. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பெறும்போது பாத்தீங்கன்னு சொன்னாக்க மிக சிரமமான ஒரு காரியம். அந்த காரியத்தை வந்து நண்பர் சாதிச்சிருக்கார். அந்த அந்த பணிக்கு வந்து முதுகெலும்பாக இருந்து தம்பி வந்து இதை உழைச்சிருக்கார். அந்த குடும்பத்தார்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா குடும்பங்கள், அவருடைய மகள், மருமகள், மனைவி அத்தனை பேரும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்க அதுல வந்து உண்மையே வந்து பாராட்டப்பட வேண்டியவர்கள். இவர் வந்து மாதிரி பாரதியால் தமிழுக்கு போறீங்க, தமிழால் பாரதிக்கு போறீங்க அந்த மாதிரி இவரா குடும்பத்துக்கு போறீங்க, குடும்பத்துக்கு போறீங்கிற மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் நல்ல ஒரு காம்ப்ளிமெண்ட் அமைஞ்சிருக்கு. இப்ப நம்மளா வீட்டை வந்து பாத்தீங்கன்னாக்கா 1 மணி நேரம் உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எழுதுவாங்க சாப்பிட்ட என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதோட சாப்பிட்டோட என்ன பெரிய வேலை அப்படின்னுவாங்க. இங்க பாத்தீங்கன்னு சொன்னாங்க இவங்க இதுதான் தொழிலே போட்டிருக்கு. 40 வருஷம் எழுதிக்கிட்டு இருக்காராம், 40 வருஷம் எழுதிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல வந்து ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான். அவரு மேலப்படி சார் சொல்லியிருக்காரு, எப்பவோ வந்து பிரதமரோட கொடுத்துருக்க வேண்டியவர் இப்பவாவது வந்து முதல் முதல்ல கொடுக்குறாருன்றதை பத்தி ரொம்ப மகிழ்ச்சி தான். இனிமே வந்து அவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோகன் வந்து உண்மையா வந்து ஒரு நல்ல உந்துதலா வந்து இந்த பிடிஎஃப் கொண்டு வைக்காரு. நீங்க அதெல்லாம் அப்படியே நீங்க பண்ணாதீங்க, அதை வாங்கி அதை வந்து நல்லா எடிட் பண்ணி நல்ல சுத்தமா அதை வந்து ஒரு ஒரு ஷேப் கொண்டு வந்து அதையும் நீங்க விரைவில் வந்து புத்தகங்களா கொண்டு வரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட சொன்னாங்க, நான் 2 இது இருக்கேன். ஒண்ணு வந்து வால் ட்ரீட்மெண்ட். அது என்னமோ தெரியாது, எனக்கு வால் ட்ரீட்மெண்ட்ல அந்த காலத்துல இருந்தே ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு. அத கொஞ்சம் முடிந்துன்னு சொன்னாக்க அதையும் நீங்க வந்து சில கவிதைகள் வந்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னாக்க ரொம்ப தான். ஏன்னா வால் ட்ரீட்மெண்ட் கவிதைகள் வந்து தமிழ் ஏதாவது வந்து தெரியுமா? ஆன்லைன்ல இருக்கு, நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனா தமிழ்ல வந்து எனக்கு தெரியல. யாருக்கு தெரியும்? இப்ப எரிமேடி வீட்டு போடுறது வந்து பார்க்க போறீங்கம்மா, பார்த்து பேசிட்டு பார்த்துட்டு எனக்கு தகவல் சொல்லுங்க. லீவ்ஸ் ஆஃப் டேஷ், புல்லின் இதழ்கள் அப்படின்னு தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்றாங்க. கவிதை தொகுப்பு லைஃப் முழுக்கும் வந்து அதுதான் வந்து பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க. சோ அத வந்து முடியுதுன்னு சொன்னாக்கா நீங்க வந்து அந்த மொழியில ஒரு உங்க நடையில மொழிபெயர்ப்பே இல்லாம உங்க நடையில வந்து அதை கொண்டு வந்தீங்கன்னு சொன்னாக்கா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கை. இன்னொன்று பாத்தீங்கன்னு சொன்னாங்க இந்த ஹைக்கூ கவிதைகள் நீங்க நான் படிச்சிருக்கேன், நானு குரூப்ல இருந்திருக்கீங்க. அதையும் நீங்க வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னு சொன்னாக்கா நல்லா இருக்கும். எதுக்குன்னாக்கா இப்போ எங்களுக்குலாம் வந்து அவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய கவிஞர்கள் வந்து தெரியாது. அது வந்து எல்லாருமே வந்து எல்லாருமே படிச்சுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நீங்க எங்களுக்கு வந்து பக்கத்துல இருக்கீங்க, எங்களுக்கு பக்கத்துல இருக்கீங்க. எங்களுக்கு நீங்க டெய்லி வந்து ஏதாவது தினந்தோறும் ஏதாவது வந்து ஒரு தீனி கூட்டு தான் இருக்கீங்க. அந்த வகையில உங்க மூலமா வந்து எங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதான் சொல்ல வரேன். நான் அவருக்கு மட்டும் சொல்லல, உங்களுக்கு சொல்றேன்.
உங்களுடைய நிறைய எழுத்தாளர்கள்லாம் நிறைய இருக்கீங்க. மோகன்ல பிரமாதமா எழுதுறாரு. ஏன்னா நம்பவே முடியல, அவ்வளவு அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா நல்லா எழுதுறாரு. எனக்கு எனக்கு படிக்க முடியாத எழுத முடியல. எழுத முடியாத அதே சொல்ல தேவையில்ல சொல்லி எழுதுங்கன்னு சொன்ன பிரமாதம் எழுதிட்டாரு. அந்த மாதிரி நிறைய பேர் ஆறுதல் எனக்கு பாருங்க. அவர் கம்ப்யூட்டர் ஸ்பெஷலிஸ்ட் மட்டும் தான் எனக்கு தெரியும் தவிர அவர் ஒரு கவிஞர் பண்ணுவாரு எனக்கு தெரியவே தெரியாது. அவ்வளவு பிரமாதமா எழுதிக்கிட்டு இருக்காரு. நீங்க முயற்சி பண்ணலாம். இந்த சண்முகம் எங்க காணும். சண்முகம் எப்படின்னாக்கா எனக்கு நான் இவங்கள பார்க்கும்போது ஒரு கும்பிடு போடுவாங்க, நம்மளும் ஒரு கும்பிடு போட்டு போயிடும். அலுவலகத்துல போய்கிட்டு வந்தது என்ன பொறுத்தல அப்படி இல்ல. என்ன பொறுத்தவரையில எல்லாரும் மரியாதை எழுசோர்னாக்கா இதெல்லாம் நம்ம ஒரு வாய்ப்புகள். இந்த இந்த தருணத்துல நம்ம மிக முக்கியமா நன்றி சொல்ல மறக்க கூடாத ஒரு அம்மா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, நந்தகுமாரி. ஏன்னா இந்த குழு, இப்ப இந்த வாட்ஸ்அப் குழுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு சமாச்சாரம். ஒரு அட்மினா இது பண்றதுன்னு சொன்னாக்கா ஒருத்தர் எக்ஸ்ட்ரீம் போறாரு, ஒரு இந்த எக்ஸ்ட்ரீம் போறாரு. ஒருத்தர் கடவுள் பத்தி எழுதினாங்க, இது சொல்றாரு. இதை மாடரேட் பண்ணி அந்த அம்மா பாவம் அது இன்னும் அவருக்கு துணையா மோகன் இருக்காரு. அவர் இன்னும் நல்லா மாடரேட் பண்றாரு. நல்லா மாடரேட் ஆகி நல்லா கொண்டு போறாங்க. அதனால என்ன சொல்றதுனாக்கா இந்த ஒரு அமைப்பு ரீதியா செயல்படுத்த கூட நம்ம சந்திக்க முடியாது. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வியூஸ் வாய்ப்பு கிடையாது. இந்த வாட்ஸ்அப் குரூப்ங்கிறது இதான் இந்த கணினி முன்னேற்ற இந்த ஒரு பயிர்த்தொடர்புடைய முன்னேற்றங்கள்ல பாத்தீங்கன்னா சொன்னா இதுதான். அவர் சொல்லியிருக்காரு. கான்கிரீட் வீடுகள் சொல்லாரு, அப்புறம் விளக்குமாறு தொகுத்து மாதிரிலாம் எல்லாம் சொல்லாரு. எல்லாம் இருக்கு. ஆனாலும் கூட இதெல்லாம் இந்த முன்னேற்றங்கள் தான். எந்த அளவுக்கு நம்ம இதை நம்ம பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறதுதான். எந்த அளவுக்கு துஷ்பிரயோகம் பண்றோம் அல்லது பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிற அளவு தான் இருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாட்ஸ்அப் குரூப் இல்லைன்னாக்கா இப்ப நாம யாரையும் வந்திருக்க போறதில்லை. அவர் தனிப்பட்ட முறையில அவர் நூல் வெளியிட்டு இருந்தாருன்னு சொன்னா ஒரு 10 பேர் போயிருப்போம். அப்படின்னும் போது இந்த ஒரு குழு உருவாக்கி இது ஒரு 3-4 வருஷமா பாத்தீங்கன்னு சொன்னாக்க எந்த விதமான ஒரு பொய்வும் இல்லாம, எந்த விதமான ஒரு நெருக்கடியோ அல்லது வேற விதமா இல்லாம, எவ்வளவு கான்ட்ரவர்சி இல்லாம, முரண்பாடு எதுவும் இல்லாம ஒரு அந்த அளவுக்கு பண்றாரு அப்படின்னு சொன்னாக்கா என்னால உண்மையிலேயே அது சொல்லாம இருக்க முடியல. இப்ப நாலாவது பாத்தீங்கன்னு சொன்னாக்கா இதுக்கு நடுவில் அப்படி கொஞ்சம் அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்ப முடியல. அதனால சரி பரவாயில்ல, நான் படிக்கடவுள் இருந்துக்குவோம், பார்த்து கடவுள் இருந்துக்குவோம் அப்படின்னு இது பண்றேன். இப்போ ஒரு அளவோட எழுதிட்டு இருக்கேன். நல்ல பிரமாதமா எழுதிட்டு இருக்காங்க. ஆமா, பிரமாதமா எழுதிட்டு இருக்காங்க. உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. பாராட்டணும். இது இவங்க அந்த அளவுக்கு ஆபீஸ்ல டிராஃப்ட் போட்டுக்கோங்கன்னு தெரியல. பிரமாதமா எழுதுறாங்க. ரொம்ப பிரமாதமா எழுதுறாங்க. இதெல்லாம் என்னன்னாக்கா இந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. இது நம்ம நம்முடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு அறிவியோட நம்ம ஞானத்தையோ வெளிப்படுத்துறதுக்கு மட்டும் இல்லாம ஒரு கலந்துரையாடலாக ஒரு தொடர்பு ஒரு வாய்ப்பாக நம்ம இதை நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறது. இந்த கவிதை புத்தகம் சாகித்ய அகாடமி அந்த விஷயம் இதை சொல்லணும் அப்படின்னு என்ன இது நான் என்ன முடிவான்னு சொல்லணும் அப்படின்னு சொல்றேன். இல்ல இல்ல நான் சொன்னாலும் அவர் சொன்னா மைண்ட் வாய்ஸ் வெரி மைண்ட் வாய்ஸ் வெரி கேட்டு
ஒண்ணு இல்ல, இது வந்து என்னன்னாக்கா ரொம்ப ஒரு தரமான ஒரு ஒரு கவிதை நூல். இதை வந்து லேட் ஆனாலும் பரவாயில்ல, நான் தலைமை தாங்கிறதுல லேட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதனால ரொம்ப அருமையான ஒரு ஒரு நூல் கொண்டு வந்திருக்கார். இதுல வந்து வார்த்தைகளுடைய அந்த பயன்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அந்த கவிதைகளுக்கு என்னுடைய நண்பர் சொன்னார் பாருங்க, அந்த கவிதை வந்து அந்த சொல் வந்து உட்கார இடம் தான், அப்ப அது அர்த்தமே மாறி போயிடுது. அன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு இவர் வந்து அந்த அகரமொழி திட்டத்தை வந்து பயன்படுத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளவு அருமையான ஒரு கவிதை. இன்னொன்று சொல்லுங்க, அந்த என்னது தண்ணீர் பாலையா, தண்ணீர் பாலை. எனக்கு அதை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து நான் மனசார சொல்லுங்க, சாதாரண பாலைன்னு எனக்கு தெரியும், தண்ணீர் தெரியும். ஆனா தண்ணீர் பாலைன்னு சொல்லாரு. ஒண்ணு புது வார்த்தை, பயன்படுத்தக்கூடிய இடம். அந்த கவிதை படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே மனசு அப்படியே கொஞ்சம் ஆடி போயிடுது. அப்படி அந்த வார்த்தைகளை வந்து ஒரு அழகாக அந்த தலைப்புலாம் பார்த்தீங்கன்னா அருமையான தலைப்பு. எனக்கு இன்னும் என்னன்னாக்கா தமிழ் தலைப்பை விட ஆங்கில தலைப்பு ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. அந்த தண்ணீரை குறிச்சு பாருங்க, பிரசன்ட் பெர்ஃபெக்ட், அப்புறம் பாஸ்ட் டென்ஸ், அது சொல்ல பாருங்க, அது ரொம்ப பொருத்தமா இருக்கு. தமிழை பொறுத்ததை விட அது ரொம்ப பொருத்தமா இருக்கு. ஆக ரொம்ப செலக்டிவா வந்து இது பண்ணியிருக்காரு. அப்படிங்கிறதுனால உண்மையிலேயே அவர் வந்து நம்ம வந்து பாராட்டணும். ஆக என் நண்பர் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது சாகித்ய அகாடமிக்கு நம்ம வந்து அனுப்பலாம். இதுக்கு உண்டான ஒரு கௌரவம் வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஒரு எண்ணம். உங்கள் சார்பாக நான் வந்து ஒரு அந்த இது வாழ்க்கை கடைபிடித்திருக்கின்றேன். ஸோ இப்படி வந்துட்டோம். ஏதாவது விட்டு போயிருக்கா? ஐயோ பண்ணிக்கலாம் நினைக்கிறோம். அப்ப இன்னும் நான் சொல்ல சொல்லி தந்தாங்க. இல்ல இல்ல, இது வந்து இவ்வளவு அருமையான ஒரு நூலை கொண்டு வந்திருக்காரு. இனிமேல வந்து இந்த மாதிரியான ஒரு படைப்புல இருந்தா அவரு குடும்பத்தை யாரும் அவர் தொந்தரவு பண்ணாதீங்க, யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க. அவர் உட்காந்து அவரை எழுதட்டும், நூலோடு கொண்டு வரட்டும். தம்பி நீங்களும் வந்து அவரை வந்து உந்து சக்தியா இருந்தா நீங்க வந்து இது பண்ணுங்க. புதிய நூல்களை வந்து கொண்டு வரது, விரைவில் கொண்டு வர்றதுக்கு இந்த 70 சொன்னீங்க இல்லையா, 70 வந்து அந்த நூல்கள் என்ன அதுல வந்து பிடிஎஃப்ல வந்து தம்பி மோகன் வந்து போட்டிருக்காரு. அதெல்லாம் வாங்கி நீங்களே கூட வந்து எடிட் பண்ணி பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து விரைவில் நீங்க செய்யக்கூடிய சில பணிகள். அந்த வகையில இந்த ஒரு அருமையான ஒரு நூல் வெளியீட்டு விழாவிற்கு நம்ம எல்லாரையும் அழைச்சிருக்காரு. என்ன தலைதான் சொல்லியிருக்காரு. எந்த அளவுக்கு நான் வந்து எனக்கு தெரியல. இருந்தாலும் சில கருத்துக்களை நான் பரிமாறிக்கணும்னு நினைச்சேன், அதை சொல்லிட்டேன். நேரம் போனதை பத்தி நான் வந்து கவலைப்படாம உங்களை வந்து ரொம்ப சோதனை பண்ணிட்டேன். ஸோ அதனால அதெல்லாம் வந்து பொருட்படுத்தாம உங்களோட இருந்து நீங்க கேட்டீங்க. உங்கள் அனைவருக்கும் வந்து நன்றி வந்து வணக்கத்தை தெரிவித்துக் கவிஞர் நான் வந்து முதல்ல வந்து அவர் எப்படி சொல்லணும்னு நினைச்சேன்னாக்கா கவிஞர் மணி அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சேன் நான். ஆமா, கவிஞர் மணி வீட்பாசா அப்படின்னு நான் சொல்லணும்னு நினைச்சேன் நான். அந்த கவிஞர் மணி பாருங்க அப்படின்னு பூசி பாருங்க. கவிமணி மாதிரி கவிஞர் மணி அப்படியா? கவிஞர் மணி. ஓகே ஓகே ஓகே. அந்த மாதிரி 80வது பிறந்த நாள் அடுத்த நூல் வெளியிடும் ஒன்னாருக்குன்னு தம்பிக்கிட்டேன். நூல் வெளியிடும் அதனால இந்த ஒரு அருமையான ஒரு நிகழ்வு எனக்கு ஏற்படுத்தி உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. அதனால உங்கள் அனைவரும் சார்பாக தனிப்பட்ட முறையில் நான் வந்து கவிஞர் மொழி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாத்துக்கும் மேலாக அவருடைய மகன், அவருடைய மருமகள், அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் அவ்வளவு பேர்களுக்கு நான் இருந்து தனிப்பட்ட முறையில் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
இல்லை